அனைவருக்கும் வணக்கம். தினமலரில் மே 8ஆம் தேதி வெளியான தகவல் தான் இது. ஆசிரியர்களுக்கான கட்டாய இடமாறுதல் பற்றின தகவல் தான். மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்த பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்களுக்கு தாங்க இது. ஸோ அவங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இது. வரும் கல்வியாண்டில் பள்ளி திறக்கும் முன்பே கட்டாய இடமாறுதல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி திறக்கும் முன்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை விகிதத்துக்கு ஏற்ப, அதாவது அரசு பள்ளி மட்டும் இல்லை, நம்ம எய்டட் ஸ்கூல்ஸும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. மாணவர்களோட விகிதத்துக்கு ஏற்பதான் ஆசிரியர்களை நியமிக்க விதிகள் உள்ளன. இதன்படி மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பள்ளிகளில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் உபரியாக உள்ளவர்களை வரும் கல்வியாண்டில் வேறு பள்ளிகளுக்கு கட்டாய இடமாற்றம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அப்படின்றதுதான் தகவல். எந்த தேதியில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பணி நிரவல் எனப்படும் இந்த நடவடிக்கை அடுத்த மாதம் மேற்கொள்ள வேண்டும் என, அதாவது ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது நமக்கு முதலே தெரிஞ்சுட்டு, பள்ளிக்கல்வி செயலர் குமர குருபரன் அரசாணை பிறப்பித்துள்ளார். முதுநிலை ஆசிரியர்களுக்கு ஜூன் 16ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஜூன் 24இல், உபரி ஆசிரியர்களுக்கான கட்டாய இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்த அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் குறைவாக உள்ள இடங்களில் பணியாற்றும் உபரி ஆசிரியர்கள் பணி நிரவல் அடிப்படையில் ஜூன் 30க்குள், அதாவது ஜூன் மாதம் 30க்குள்ள எனது கட்டாய இடமாறுதல் பணிகளை முடிக்க வேண்டும் அப்படின்னும் பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவொளி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஜூலை 1ஆம் தேதி தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒர்க்கை ப்ரொசீட் பண்ண போகிறோன்றது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.